கர்த்தருடைய பலன் வரும்போது பலவீனங்கள் மாறுகிறது. முற்றுமுடிய கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாத்துக்கும் சேர்த்து கல்வாரி சிலுவையில் இயேசு கிரயம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய மனதில் தான் பிசாசு நிறைய காரியங்களை கொண்டு வருவான். அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் கிரியை செய்யணும்னா ஆவியானவருடைய பலத்தினால நாம் நிரப்பப்பட்டிருக்கணும். கர்த்தர் அந்த பலத்தை நாம் ஒவ்வொருத்தருக்கும் தர விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானவைகளை நமக்கு போதிக்கிறவர், நன்மையே நமக்கு செய்கிறவர். நன்மையான காரியங்களை தான் கர்த்தர் நமக்கு வேதத்தில் வாக்கு பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய நன்மைக்காக தான் சொல்லியிருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை, நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வசனத்தை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை வாசிக்கலாமா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை, இஸ்ரேல் மக்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு. இதுக்கு 2 வசனம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலே என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியேன்னு கூப்பிட்டு சொல்கிறாரு. பயப்படாதே, திகையாதே. காரணம் என்ன சொல்கிறாரு? இந்த வசனத்தில், ஒரு வசனத்திலேயே 5 காரியங்களை கர்த்தர் சொல்கிறாரு. ஏன் நம்ம பயப்படக்கூடாதுன்றதுக்கு 5 காரியங்கள் சொல்கிறாரு. நீ பயப்படாத, காரணம் நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். 2வது சொல்கிறாரு, நான் உன் தேவன். நமக்கு வேற யாரோ கிடையாது, அவரே நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதான் சொல்கிறாரு, நான் உன் தேவன். 3வது சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். அடுத்து, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். 5வது காரியம் சொல்கிறாரு, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நம்ம தடுமாறி கீழே விழுகிறவங்கள கர்த்தராலே தாங்கப்படுகிற ஜனங்கள். ஆமென். கர்த்தர் தம்முடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறார். இந்த வசனம் ரொம்ப நம்மை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை. இதில் ஒரே ஒரு காரியத்தை நடுவில் இருக்குல்ல, நான் உன்னை பலப்படுத்துவேன். அந்த ஒரு காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நம்முடைய கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ. இந்த ஸ்ட்ரென்த், பலன்கிறது நமக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியம். நானே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், எனக்கு பலன் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்படி தானே? நான் பார்த்துக்கிட்டோம், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஸ்ட்ரென்த்து இருக்குதுன்னு நினைக்கிறவங்கள்ட்ட கர்த்தர் சொல்லலை. யார் தேவையோட, ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியாதுப்பா, நீங்கள் எனக்கு பலன் தாங்கன்னு நம்ம எப்போ கேட்குறோமோ அப்போ கர்த்தர் நம்மக்கிட்ட தான் சொல்கிறாரு. அப்படி கேட்குற தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். நம்மை பலப்படுத்தணுங்கிறதான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. அவர் நம்ம எப்போவுமே பலப்படுத்தணும், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அதே நேரத்தில் பிசாசு, நம்முடைய எதிரி என்ன நினைக்கிறான்? நம்ம வீக் ஆக்கணும், நம்மை பலவீனப்படுத்தணும்னு பிசாசு நினைக்கிறான். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, அவனுக்கு முன்னால் நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். நம்ம அவருடைய சந்ததி. இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சொல்லியிருக்கு, என் சிநேகிதனாகி ஆபிரகாமின் சந்ததியேன்னு சொல்லியிருக்கு. நம்ம அவருடைய சொந்த சந்ததி. ஆமென். கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய சந்ததியாக, அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோம். நம்மை கர்த்தர் பலப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. ஆமென். நான் உன்னை பலப்படுத்துவேன்.
இப்போ நீங்கள் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்க, எந்த வியாதியும் கிடையாது, கம்ப்ளீட்டாக நல்லா சுகமாக இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிறீங்க. அப்போ உங்ககிட்ட வந்து நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் அவ்வளவா புரியாது. இதே உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, உடம்புல கஷ்டமாக இருக்குது, பெட்டை விட்டு அப்படியே எந்திரிக்கவே முடியலை, அந்த சூழ்நிலையில் நான் உன்னை பலப்படுத்துவேன்ற வசனத்தை நீங்கள் காதில் கேட்கும்போது அப்போ தான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்கு ரொம்பவே புரியும். இப்போ நமக்கு புரியும், ஆனால் எப்போ நம்ம எந்த தேவையில் இருக்கிறோமோ அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை டைரெக்டாக என்கிட்ட தான் பேசுதுன்றதை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். இன்றைக்கி கர்த்தர் நம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆமென். நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்லும்போது கர்த்தர் நம்முடைய வெறும் சரீரத்தை குறித்து மட்டும் பேசலை, அது தெளிவாக பார்க்க போகிறோம். எந்தெந்த விதங்களில் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறாருங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து எல்லா காரியத்துக்குமே பலன் தேவை. காலையில் பெட்டை விட்டு எந்திரிக்கணுன்னாலே பலன் இருந்தால் தான் எந்திரிக்க முடியும். ஒரு டீ போட்டு குடிக்கணுன்னா கூட அதுக்கு பலன் வேணும், வேலை செய்கிறதுக்கு பலன் வேணும், ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம கிளம்பணுன்னாலே பலன் இல்லாட்டா செய்ய முடியாது. ஒரு காரியத்தை நான் செய்யணும்னு விரும்பியும் என்னால் செய்ய முடியலை, அதுக்கு பலன் இல்லைன்னா அப்போ கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நினைங்க, நான் உன்னை பலப்படுத்துவேன். நம்முடைய சரீரத்தில் சில நேரங்களில் பலவீனங்கள், வியாதி ஏதாவது வரும்போது நம்ம வந்து அப்படியே சோர்ந்து போயிடும். அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன். பலப்படுத்துறது எதுக்குன்னா, என்னால் ஒரு காரியத்தை செய்ய முடியாத போது அதை செய்வதற்கான சக்தியை, அந்த சாமர்த்தியத்தை கர்த்தரே எனக்கு கொடுக்கிறார். என்னால் முடியலை, என்னுடைய பாடியில் அந்த ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லும்போது கர்த்தரே அதை நமக்கு தர்றாரு. எந்திரிச்சு நடக்க முடியலை, அப்போ கர்த்தர் பலன் தருகிறார். வேதத்தில் நம்ம பார்த்தோன்னா இயேசு எல்லா இடங்களிலேயும் சுகமாக்கினார். சுகமாக்குகிறவராகவே, நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்போது யாருக்கு நடக்க முடியலையோ கர்த்தர் நடக்க வச்சார். அவருடைய வார்த்தை பலப்படுத்தினது. எழுந்து நடன்னு சொன்னோடனே அதுக்குரிய பலத்தையும் கர்த்தர் கொடுத்தாரு. அவனை எழும்பி நடக்க வச்சார். கேட்க முடியாமல் இருந்தவனை கேட்க வச்சார். பேச முடியாமல் இருந்தவனை பேச வச்சார். அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வல்லமையை, அந்த பலத்தை ஜனங்களுக்குள்ளே ரிலீஸ் பண்ணினார். அதை கட்டவிழ்த்துக்கிட்டே போனார். ஜனங்கள் சுகமானாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். உங்களுடைய சரீரத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, என்னுடைய எல்லாமே சரியாக இருக்குது, ஆனால் ஹார்ட் மட்டும்தான் கொஞ்சம் வீக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த ஹார்ட்டை கர்த்தர் பலப்படுத்துகிறார். எல்லாமே சரியாக இருக்குது, கிட்னி தான் கொஞ்சம் பிரச்சனை, 70% தான் வேலை செய்யுது, கர்த்தர் உங்களுடைய கிட்னியை பலப்படுத்துவார். எந்த காரியமாக இருந்தாலும், உங்களுடைய கையோ காலோ கண்ணோ எந்த உறுப்பாக இருந்தாலும் அதில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். கர்த்தருடைய பலன் வரும்போது பலவீனங்கள் மாறுகிறது. கர்த்தர் அப்படிதான் ஒவ்வொரு வேதத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாமே அவருடைய வல்லமை, அவருடைய பலத்தை ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அப்போ எதை செய்ய முடியாமல் இருந்தாங்களோ அதை டக்குன்னு செய்கிறாங்க. 38 வருஷமாக படுத்திருந்தவன் பெட்டை தூக்கிட்டு எந்திரிக்கிறான். காரணம், கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அப்படிதானே? அவனுக்கு வந்து பலன் இல்லை, அவனால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் கர்த்தரே அவனுடைய பலனாகி கர்த்தரே அவனை எழுந்து நடக்க வச்சார். 18 வருஷமாக ஒரு அம்மா நிமிர்ந்து பார்க்க முடியலை. எப்படி இருக்கும் பாருங்க. சாதாரணமாக நம்ம நிற்கிறோம் பார்க்குறோம், அவங்களால நிமிர்ந்து பார்க்க முடியலையே, கூனி ஆயிட்டாங்க. கர்த்தர் அவங்கள விடுதலை ஆக்கினார், பலப்படுத்தினார். அப்போ கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பலத்தை கொடுக்கிறார். நம்முடைய பலவீனங்களை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் பலனுள்ளவர்களாய் சுகமுள்ளவர்களாய் இருக்கணுங்கிறதுக்காக கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்தார். நமக்கு சமாதானத்தை, நமக்கு சுகத்தை, அந்த ஷலோமை கொடுக்கிற ஆக்கினை தீர்ப்பு இயேசுவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம்.
அவருடைய தழும்புகளால் நீங்களும் நானும் சுகமாயிருக்கிறோம், நாம் பலத்தோடு இருக்கிறோம். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆமென். கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்களுடைய காரியங்களை பார்க்குறோம். அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் போகிறாங்க. பிறவி சப்பானியை சொல்கிறாங்க, வெள்ளியும் பொண்ணும் எங்ககிட்ட இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்குறாங்க. பைபிளில் எழுதியிருக்கு, அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. எந்த பலன் இல்லாமல் இருந்ததோ அந்த பலன் அவனுக்குள்ளே வந்தது. அந்த 16வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால் அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அப்போ அந்த இயேசு என்கிற நாமம் நம்மை பலப்படுத்துகிற நாமம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பலனாக இருக்கிறார். ஆமென். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, தன்னுடைய ஜனம் பலனாக இருக்கணும், ஸ்ட்ராங்கான ஒரு மக்களாக இருக்கணும், நான் உன்னை பலப்படுத்துவேன். இப்போ ஏசாயால நம்ம வாசித்து பார்த்தோன்னா அது வெறும் சரீர சுகத்தை பற்றி அங்கே கர்த்தர் சொன்ன மாதிரி இல்லை. முன்னால் பின்னால் வாசித்தோன்னா சுகத்தை பற்றி கர்த்தர் சொல்லலை. ஆனால் இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தர் அதில் உள்ளடக்கி சொல்கிறாரு. மனுஷன் சாதாரண சரீரம் மட்டும் கிடையாது, இந்த ஃபிசிக்கல் பாடி மட்டும் நம்ம கிடையாது. நம்ம தேவன் எப்படி ஆவியாக இருக்கிறாரோ அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டதுனால ஒவ்வொரு மனிதர்களும் ஆவியாக தான் இருக்கிறோம். நம்முடைய ஒரிஜினல், நம்முடைய பர்சனாலிட்டிங்கிறது நம்முடைய ஆவி. நமக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது, ஒரு சரீரத்தில் வாசம் பண்ணுகிறோம். அப்போ இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த 3ஐயும் குறித்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன். வெறுமனே நம்முடைய ஃபிசிக்கல் வீக்னஸை பற்றி, சரீர பலவீனத்தை பற்றி கர்த்தர் சொல்லலை. முற்று முடிய கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாத்துக்கும் சேர்த்து கல்வாரி சிலுவையில் இயேசு கிரயம் கொடுத்திருக்கிறார். அதனால தான் கர்த்தர் எல்லாத்தையும் பலப்படுத்த விரும்புகிறார். அப்படி அந்த 3ஐயும் சொல்லும்போது சரீரத்தில் பலன் வேணும், அது சரீர பலன். 2வது நம்முடைய ஆத்துமா அல்லது நம்முடைய மனம்னு சொல்லும்போது மனதில் வலிமை இருக்கணும், மனதிலையும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், அதுலேயும் நமக்கு ஸ்ட்ரென்த் அவசியம். 3வது நம்முடைய ஆவி, ஆவிக்குரிய விதத்திலையும் நாம் பலவான்களாக இருக்கணும். கர்த்தர் ஆவியிலே நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த 3 காரியங்களையும் தான் நம்ம தியானிக்க போகிறோம். சரீரம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், நம்முடைய பலவீனத்தில் கர்த்தர் உதவி செய்கிறார். வியாதியிலிருந்து சுகமாகிறது மட்டும் கிடையாது, எப்போவுமே பலத்தோடு நாம் வாழணுங்கிறதான் தேவனுடைய விருப்பம். வியாதி சுகமாகிறதை காட்டிலும் எப்பொழுதுமே அவர் ஏற்படுத்தியிருக்கிற அந்த தெய்வீக ஆரோக்கியத்தோடு பலத்தோடு வாழணுன்றதான் தேவனுடைய விருப்பம். பழைய ஏற்பாட்டிலேருந்து 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான். மோசே, உபாகமம் 34 எழுதியிருக்கு. மோசே மரிக்கும்போது அவருக்கு 120 வயது. 120 வயசு முடிஞ்சு மலையில் ஏறி போய் அவர் எப்படி செத்தாருன்னு தெரியாது, ஆனால் தேவனால் அடக்கம் பண்ணப்பட்டார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, கண் இருள் அடையவில்லை, பலன் குறையவும் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மோசேக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருத்தரும் அந்த தேவனுடைய பலத்தோட வாழணும். கடைசி வரையிலும் மோசே தேவனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான, ஒரு உபயோகமான ஒரு பாத்திரமாக தான் இருந்தார். கண்ணு தெரியாமல் அவர் தடவிக்கிட்டு இருக்கலை, நடக்கிறதுக்கு யாருடைய உதவியை நாடலை, அவருடைய பலன் குறையவில்லை. அப்போ கர்த்தர் ஒரு மனிதனை பலப்படுத்தும் போது இந்த உலகத்தினுடைய எந்த தாக்கமும், வீழ்ச்சியினுடைய எந்த தாக்கமும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்காது. அப்படி தான் நாம் வாழணும். அப்போ கர்த்தாவே என்னை பலப்படுத்துங்க நம்ம கேட்கணும். கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். யோசுவா 14வது அதிகாரத்தில் காலேப் சொல்கிறாரு, 40 வயசில் என்னைய அனுப்புனீங்க கானான் தேசத்தை வேவு பார்க்குறதுக்கு. 40 வயசில் நான் போனேன், இன்னைக்கு எனக்கு 85 வயசு.
அப்போ இருந்த அதே பலன் எனக்கு இருக்கிறது. 85 வயசில் சொல்கிறாரு, மலை நாட்டை எனக்கு தாங்க, நான் போய் யுத்தம் பண்ணி பிடிப்பேன்றாரு. கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட பலத்தை கொடுக்குறார். இந்த பலன்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுனாலேயோ நம்ம செய்கிற எக்ஸசைஸ்னாலேயோ வர்ற சாதாரண பலன் கிடையாது. தேவன் பலப்படுத்துகிற ஒரு லைஃப். தேவன் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்தும் போது நம்மளும் இப்படி தான் சொல்லுவோம், 85 ஆனா என்ன, 105 ஆனா, 120 ஆனா என்ன, அப்போ இருந்த வாலிப வயதில் இருந்த அதே பலன் எனக்கு இன்றும் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நம்முடைய வயதை திரும்ப வாழ வயதாக்குறார். ஏன்னா அவர் நம்முடைய பலத்தை புதுப்பிக்க விரும்புகிறார், நம்மை பலப்படுத்திக்கிட்டே இருக்க விரும்புகிறார். நம்ம பலவீனப்பட்டு சோர்ந்து எதுவுமே செய்ய முடியாத நிலைக்கு வர்றது தேவனுடைய விருப்பம் இல்லை. அப்போ தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நம்மளும் விரும்பணும். அதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கணும். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். எபிரெயர் 11வது அதிகாரம் 11வது வசனம், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். இங்கேயும் அதே பலன்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். சாராளுக்கு மற்ற காரியங்கள் எல்லாமே செய்ய முடியும், அவங்களுக்கு நடக்க முடியும், வேலை செய்ய முடியும், மீதி எல்லாம் செய்ய முடியும். அவங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தில் பலன் இல்லாமல் இருந்தது, கற்பந்தரிக்கிறதற்கான பலன் இல்லாமல் இருந்தது. மலடியாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 90 வயதில் ஜஸ்ட் விசுவாசிக்கிறாங்க, கர்த்தர் சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறும், அவர் உண்மையுள்ளவர், சொன்னதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர்ங்கிறத விசுவாசிக்கிறாங்க. அந்த விசுவாசத்தினால 90 வயதாக இருக்கும்போது பலன் அடைகிறாங்க, கற்பந்தரிக்க பலன் அடைந்தாங்க. சாராளுடைய சரீரத்தையும் ஆபிரகாமுடைய சரீரத்தையும் கர்த்தர் உயிர்ப்பித்தார், பலனடைய செய்தார். ஈசாக்கை கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் கொடுத்தார். அப்போ சரீரத்தில் கர்த்தர் நம்மை பலப்படுத்தும் போது எந்த விதத்துலையும் நம்ம இதை செய்ய முடியலை, அதை செய்ய முடியலை, என் வாழ்க்கையில் இது குறைவு அது குறைன்றதுக்கு இடமே இருக்காது. கர்த்தர் அப்படி தான் நம்மை பலப்படுத்துகிறார். இது நம்முடைய சரீரம். இதை குறித்து நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக செய்து முடித்தபடியால் சரீரத்துக்கான எல்லாத்தையும், எல்லா சுகத்துக்கான எல்லாத்தையும் நம்ம அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ரெண்டாவது ஒரு காரியம் மென்டல் ஸ்ட்ரென்த், அதாவது நம்முடைய மன வலிமை, மனதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஜிம் பாடி, எனக்கு எல்லாமே பாடி எல்லாமே எல்லா உறுப்புகளும் நல்லா தான் இருக்குது, நான் நல்லா சாப்பிட்றேன், எல்லா வேலையும் செய்ய முடியும். ஆனால் மனதில் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்து இல்லை, அந்த பலன் இல்லாட்டா ஒரு சின்ன காரியம் வந்தாலும் அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க. அப்படி தானே? அது அந்த மன வலிமைங்கிறது எல்லாருக்கும் ஒரே அளவு இருக்கிறதில்ல, ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. சில பேர் சின்னதாக ஒரு காரியத்தை கேட்டால் கூட, யாரோ ஒருத்தர் அவங்கள பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்க, ஏதோ சின்ன காரியங்களை கேட்டால் கூட உடனே உலகமே இருண்டு போனது போல், வானமே இடிஞ்சு விழுந்துட்டது போல் அழுவாங்க, கதறுவாங்க, அங்கே ஃபோன் பண்ணுவாங்க, இங்கே ஃபோன் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அப்படியே போட்டு என்ன சொல்கிறது, குமைச்சிருவாங்க. காரணம் என்னன்னா, அப்படி இருக்கிறவங்கள பார்த்தா, அல்லது ஒருவேளை நம்ம அப்படி இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கிடணும், எனக்கு அந்த மன வலிமை, அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்து எனக்கு கம்மியாக இருக்குது. அதை யார்கிட்ட போய் கேட்குறது? கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். சின்ன சின்ன காரியத்துக்கும் நம்ம சோர்ந்து போகிறது, அதைரியப்படுறது, அப்படியே விசுவாசத்தை அப்படியே விட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம போகிறது தேவனுடைய சித்தம் அல்ல. காற்று அடிக்கலாம், மழை வரலாம், புயல் வரலாம், வெள்ளம் வரலாம், ஆனால் அசையாமல் நிலைத்திருக்கணும். நம்முடைய மனசு ஸ்ட்ராங்காக, உறுதியாக, திடனாக இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைக்கு அழகு. ஆமென். யோசுவா 1வது அதிகாரத்தில் நான் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். கர்த்தர் யோசுவாகிட்ட சொல்கிறாரு, பலம் கொண்டு திட மனதாயிரு. எப்போ நல்லா சாப்பிடு, நல்லா யுத்தம் பண்ணுறதுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணுன்னு சொன்னாரா? கானான் தேசத்தெல்லாம் போய் ஜெயிக்கணும், நல்லா உன்னுடைய சரீரத்தை பலப்படுத்திக்கோன்னு சொல்லலை. பலம் கொண்டு திட மனதாயிரு. மனதில் பலன் இல்லை, அந்த மனதில் அந்த ஸ்ட்ரென்த்தை விட்டுட்டோன்னா ஜெயிக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, பலம் கொண்டு திட மனதாயிரு.
அந்த திட மனதாக இருக்கிறதுக்கு தான் சொல்கிறாரு, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிச்சுக்கிட்டே இரு, படிச்சுக்கிட்டே இரு, தியானிச்சுட்டே இருன்றாரு. அப்போ நம்முடைய மைண்டில் ஸ்ட்ரென்த்து ரொம்ப அவசியம். ஒரு வசனம் வாசிக்கிறேன், சங்கீதம் 138 3 நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு கொடுத்தீர், நான் என்ன ஜெபம் பண்ணனோ அதுக்கான பதில் கொடுத்தீர். அந்த பதில் எப்படிப்பட்டது? எனக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அப்போ அவருக்கு தைரியம் இல்லாத சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தர்கிட்ட அதை கேட்டிருக்கிறாரு. அதான் சொல்கிறாரு, என் ஆத்துமாவிலே பலன் தந்தீர். நம்முடைய ஆத்துமாவில் கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். எதுக்கு எடுத்தாலும் அழுமூஞ்சியாக இருக்கிறது தேவனுடைய இஷ்டம் கிடையாது, அது அவருடைய பிரியம் கிடையாது. ஆத்துமாவிலே பலன் உள்ளவர்களாக இருக்கணும். இன்னொரு வசனம் வாசிப்போம், நீதிமொழிகள் 24:10. இங்கே சொல்லியிருக்கு, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஒரு ஆபத்து வருது, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு இருள் வரும்போது சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இது எந்த பலத்தை பற்றி சொல்கிறாங்க? சரீர பலத்தை கிடையாது. நம்முடைய மனதில் இருக்கிற ஆத்துமாவில் நம்ம சோர்ந்து போனால் நம்முடைய அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் குறுகினது. ஆனால் சங்கீதம் 112 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், நீதிமானை குறித்து சொல்லியிருக்கு. நீதிமான் எப்படி இருப்பான், அவன் குடும்பம் எப்படி இருக்கும், எல்லாம் சொல்லிகிட்டே வரும்போது, நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். கர்த்தரை நம்பி அவர் மேலே ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணி அப்படியே உறுதியாக இருக்கணுன்றதான் தேவனுடைய விருப்பம். பிசாசு என்ன பண்ணுவான்? தீமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர ட்ரை பண்ணுவான். ஏன்னா நம்ம அசைக்கணும்னு பார்ப்பான். நீதிமான் அசைக்கப்படாதிருப்பான். நம்ம எல்லாரும் நீதிமான்கள், அப்படி தானே? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள். அப்போ ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அலசடிப்படக்கூடாது. நம்முடைய மனம் கர்த்தரை நம்பி உறுதியாக திடனாக இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் தாவீதுடைய சம்பவம் நமக்கு தெரியும். 1 சாமுவேல் 30 தாவீதும் அவனுடைய கூட இருக்கிற யுத்த வீரர்கள் எல்லாரும் வெளியில் போயிட்டு வர்றாங்க. அதாவது பெலிஸ்தர்களோட சேர்ந்து யுத்தத்துக்கு போகணுன்னு போகிறாங்க. அந்த ராஜா வேண்டான்னு சொன்னதுனால திரும்பி வர்றாங்க. அப்போ சிக்லாகுங்கிற இடத்துல தான் தங்கி இருக்கிறாங்க. 3வது நாள் போன இடத்துலேருந்து திரும்பி வர்றாங்க. வந்து பார்க்கும்போது எதுவுமே அங்கே இல்லை. தாவீதுக்கு 2 மனைவி, பிள்ளைங்க, அதே போல் அந்த வீரர்களுக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்கிறாங்க. ஆடு மாடு என்ன சொத்து வீடு இருந்ததோ எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை, எல்லாமே சுட்டெரிக்கப்பட்டு கிடக்குது. எல்லாத்தையும் அவங்க சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. எந்த எதிரி வந்தால் எந்த பக்கம் கொண்டு போனால் எதுவுமே தெரியாது. அது வாசித்து பார்த்தா தெரியும். தாவீதும் அவனுடைய மனுஷரும் அழுகிறதற்கு பலன் இல்லாமற் போகும் மட்டும் அழுதார்கள். இமோஷனலி அவங்க ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டாங்க. இனி அழக்கூட முடியாது. அவங்களுக்கு மனசில் அந்த பலனே கிடையாது. இந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு பலனும் இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் மற்ற கூட இருந்தவங்கெல்லாம் தாவீதை கல்லெறிய பார்க்குறான். தாவீதால் தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை கல்லெறிஞ்சு கொள்ளலான்னு பார்க்குறான். ஆனால் அது பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. சில நேரங்களில் நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோன்னா என்ன செய்யணுன்னே தெரியாது, யார்கிட்ட கோவப்படணும்னு தெரியாது. யோசிச்சு பாருங்களேன், நமக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா கோவப்பட வேண்டியவங்ககிட்ட கோவப்பட மாட்டோம். ஆனால் பாவம் போல் நம்ம கூட இருப்பாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட தான் கோவப்படுவோம். இப்போ தாவீதுடைய மனுஷர் அதை தான் செய்கிறாங்க. தாவீதை கொல்லணும்னு பார்க்குறாங்க. இந்த சமயத்தில் தாவீதுக்கு வேறு எங்கேயும் பலனை பெற்றுக்கொள்கிறதுக்கு இடம் கிடையாது, கர்த்தருடைய சமூகம் மட்டும்தான். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தனக்கு எந்த இடத்துல பலன் இல்லாமல் ஆயிடுச்சுன்றது அவருக்கு தெரியுது. கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி போகிறாரு, தன்னை திடப்படுத்துகிறாரு. அவர் என்ன செஞ்சிருப்பார்? தான் எழுதின பாட்டை சிலதை பாடியிருப்பார். கர்த்தாவே நீர் அடைக்கலம் கோட்டை, என்னை விடுவிக்கிறவர்னு அவர் தான் எழுதின பாட்டுகளை பாடியிருப்பார்.
இதுக்கு முன்னால் கர்த்தர் எப்படிலாம் என்னை விடுதலை ஆக்குனாருங்கிறத யோசித்து பார்த்துருப்பாரு. அதெல்லாம் மெடிடேட் பண்ண தியானிக்க அவருக்குள்ள ஒரு புது தைரியம். இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்னை விடுவிப்பார், இதிலிருந்தும் என்னை வெளியே கொண்டு வருவார், என் தேவன் என்னோட தான் இருக்கிறார். கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒருவேளை என்னை விரோதிக்கலாம், ஆனால் என் கூட இருக்கிறவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அவர் எனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுத்தாரு. அந்த அபிஷேகத்தின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார்னு சொல்லி அதை அவர் நினச்சி தன்னையே திடப்படுத்துகிறார். கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்மை பலப்படுத்துகிறார். தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு போட்டிருக்கு. ஆனால் அப்போ உதவி செஞ்சது யார்? கர்த்தர் அவர் கூட இருந்து காரியங்களை ஞாபகப்படுத்தி இருப்பார். நம்முடைய சூழ்நிலை என்னென்ன பிரச்சனை வந்தாலும் அதன் மத்தியிலையும் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், அவர் இன்னும் சிங்காசனத்தில் இருக்கிறாருங்கிறத நம்பி நம்மை திடப்படுத்தும் போது கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவிலே பலன் தருகிறார். நம்ம சோர்ந்து போக கர்த்தர் விடமாட்டார். அன்னைக்கு தாவீது சோர்ந்து போயிருந்தார்னா அவருடைய ஸ்டோரி அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவரை பலப்படுத்தினார். நம்முடைய மனதில் தான் பிசாசு நிறைய காரியங்களை கொண்டு வருவான். கவலை, பயம், விரக்தி, கசப்பு, கோபம், சில நேரத்தில் ஒரு ஈகோ, இப்படி நிறைய வேண்டாத காரியங்களை எல்லாம் கொண்டு வந்து அவன் ப்ளே பண்ணுற இடம் நம்முடைய மனதில் தான். அதெல்லாம் கொண்டு வரும்போது எதுக்காகனா நமக்குள்ள தேவன் ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கிறார்ல, அதை அப்படியே கரெக்ட் பண்ணுறதுக்கு, அதை அப்படியே இல்லாமல் அதை பலவீனப்படுத்துறதுக்காக தான் இப்படிப்பட்ட காரியங்களை பிசாசு கொண்டு வருவான். அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆத்துமாவில் நம்முடைய மனதில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த இடத்துல நம்ம விட்டுட்டோன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கர்த்தருடைய வழி நடத்துதலை அப்போ தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். தாவீது தன்னை திடப்படுத்தின பிறகு தான் கர்த்தர்கிட்ட கேட்குறாரு, நான் போகலாமா, இந்த டைரக்ஷனில் போகலாமா, கர்த்தர் எனக்கு திரும்பி தருவீங்களான்றத கேட்குறாரு. அவருடைய மனசை முதல்ல ஸ்டெடி ஆக்குனார். அலசடிப்படுகிற மனதை அவர் திடமாக கர்த்தரை நம்பி உறுதியாய் நிற்க வச்சார். அதுக்கப்புறம் அவர் எதெல்லாம் இழந்தாரோ எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டார். மனசை மட்டும் அலைப்பாய விடலைன்னா நம்ம எதையுமே இழக்க மாட்டோம். எதை இழந்திருந்தா கூட எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஆத்துமாவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பலத்தோடு இருக்கணும். கர்த்தர் அதுக்கு உதவி செய்கிறார். ஆபிரகாம் சாராளை பற்றி நம்ம பார்த்தோம். அவங்களுடைய சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்தினார். ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. ஆபிரகாம் கூட வந்த லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. அது ஒரு பெரிய யுத்தம். 4 ராஜாக்கள் படையெடுத்து வர்றாங்க. சோதோம் ராஜா, கொமோரா ராஜா, இன்னும் 3 பேர். 5 ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் பண்ணி இவங்களால ஜெயிக்க முடியலை. அப்போ 5 ராஜாக்கள் அவங்களுடைய ஜனங்கள், பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் தூரத்தில் ஆபிரகாம் தங்கியிருக்க இடத்துல ஒருத்தன் வந்து சொல்கிறான், லோத்துவையும் அவனுடைய குடும்பம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்கன்னு. அப்போ ஆபிரகாமை நம்ம பார்க்குறோம், ஒரு வித்தியாசமாக இருக்கிறாரு. நம்மனா என்ன நினைப்போம், லோத்துவுக்கு வேணும், என் கூட ஒழுங்காக இருந்திருக்கணும்ல. நம்ம அப்போ தான் சட்டம்லாம் பேசுவோமா இல்லையா? ஒழுங்காக இங்கே இருந்திருந்தான்னா இது வந்திருக்குமா அப்படின்னு நம்ம காரணத்தை ஆராய்ஞ்சு பார்ப்போம். இல்லை கொஞ்சம் ரொம்ப பாசத்தில் இருக்கிறோன்னா ஐயோ லோத்து போயிட்டியேன்னு அழுவோம். இனி உன்னை நான் எப்படி பார்ப்பேன்னு சொல்லி அழுவோம், புலம்புவோம். ஒரு நம்முடைய அன்பை ஏதோ ஒரு விதத்தில் அழுது புலம்பி ஏதோ ஒன்று காண்பிப்போம். ஆனால் ஆபிரகாம் எதையுமே செய்யலை. ஆபிரகாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முடிவெடுக்கிறாரு. வீட்டில் இருக்கிற 318 பேரை கூட்டிகிட்டு யுத்தத்துக்கு போகிறாரு. அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஆபிரகாம் யுத்தம் செய்ததே கிடையாது. அவர் யுத்த வீரன் கிடையாது. தாவீதுனா யுத்தம் பண்ணுறதே அவருடைய ப்ரொஃபஷன் மாதிரி. அவர் யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் ஆபிரகாம் ஆடு மேய்க்கிறவர், அவர் கூடாரத்தில் தங்குறவர். சரியான ஒரு நேரத்தில் சரியான ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. 318 பேரை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல ஜெயிச்சு 5 ராஜாக்கள் ஜெயிக்க முடியாத யுத்தத்தை இவர் சின்ன ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் ஜெயிச்சு எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்தார். அப்போ இது எங்கே இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய முடியும்னா நம்முடைய மனம் சரியாக இருக்கும்போது. அதாவது எந்த காரியத்தாலையும்
நான் அசைக்கப்படக்கூடாது. நம்முடைய மனம் அசைக்கப்படாமல் இருந்தால் எதையும் இழந்து போக மாட்டோம். அதான் நான் சொன்னேன், தாவீதுடைய லைஃப்லேயே சொன்னேன், ஆபிரகாமுடைய மனம் அசைக்கப்படலை, கர்த்தருடைய கைடன்ஸ் அப்போ தான் அவருக்கு கிடச்சிருக்கும். கர்த்தர் சொல்லியிருப்பார், ஏதோ ஒரு விதத்தில் அவருக்குள்ளே இன்சிஸ்ட் பண்ணியிருப்பார், கர்த்தர் தூண்டியிருப்பார். அதனால தான் தைரியமாக போகிறாரு, எதையுமே இழக்கலை. லோத்து அவருடைய வெல்த் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை பிசாசு கொண்டு வந்தாலும் நம்முடைய ஆத்துமாவில் ஒரு ஸ்ட்ராங்கான கர்த்தர் மேலே இருக்கிற அந்த விசுவாசம், நம்பிக்கையில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால தான் எபிரேயர் 11 விசுவாச வீரர்களை பற்றி சொல்லும்போது பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். எந்த பலவீனமாக இருக்கலாம், சரீரத்தில் பலவீனமாக இருக்கலாம், அல்லது மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த பலவீனத்திலையும் பலன் கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். அப்படியே சோர்ந்து போகிறதுக்கு, அப்படியே டிப்ரெஷன் ஆகிட்டேன், அப்படியே எனக்கு எதுவுமே செய்ய முடியாமல் அப்படியே நான் படுத்துட்டேன்னு சொல்கிறது தேவனுடைய விருப்பம் இல்லை. ஆபிரகாமை போல கர்த்தர் சில நேரங்களில் நம்ம செய்ய முடியாத காரியங்களை நம்ம கொண்டே செய்ய வைப்பார். ஆமென். இது எப்படி ஆச்சுன்னு நம்ம யோசித்து பார்த்தா கூட நமக்கே புரியாது. ஆனால் நம்முடைய ஆத்துமாவில் கர்த்தர், நமக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், அவர் கைட் பண்ணுவார். அந்த தேவனுடைய பலன் வரும்போது எப்படி சரீரத்தில் நடக்க முடியாதவனை அவர் நடக்க வச்சாரோ, அதுபோல் யுத்தமே பண்ண தெரியாதவனை கொண்டு கூட கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அப்போ நம்முடைய தேவன் நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு பகுதியிலையும் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். மூணாவது காரியம், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஆவிக்குரிய பலன். ஆவிக்குரிய பலன்னு சொல்லும்போது ஆவிக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறார். வாசிப்போம், ஏசாயா 40:30-31 வாசிப்போம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இளைஞர் இடறிட்டாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தவங்களே அப்படி ஆயிட்டாங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு மற்றவங்கள பற்றி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கர்த்தருக்கு காத்திருந்தா கர்த்தர் எனக்கு புது பலன் கொடுக்குறார். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். புது பலன் அடைந்து வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொல்லலை, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடுவாங்க, இளைப்படைய மாட்டாங்க, நடப்பாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. சும்மா வேலை வெட்டி இல்லாமல் நடக்கிறதும் ஓடுறதும் கிடையாது. கர்த்தர் அவர்களுக்காக எந்த ஒரு காரியத்தை நியமித்தாரோ அதை செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு டயர்டாக மாட்டாங்க. அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிற காரியம். இப்போ கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சில காரியங்களை குறித்திருக்கிறார், நாம் செய்கிறதுக்காக டிசைன் பண்ணியிருக்கிறார். நமக்கான நோக்கம், நம்முடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தருடைய திட்டங்கள் இருக்குது. அதில் போகிறதுக்கு என்னுடைய சரீர பலன் இருந்தால் போதாது, மனதில் எனக்கு வலிமை இருந்தனா போதாது, ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த் எனக்கு வேணும். அந்த ஆவிக்குரிய பலனை பெறும் பொழுது மனுஷனாக இருந்தால் கூட கழுகுகளைப் போல பறக்க முடியும். நமக்கு எட்டாத உயரமாக இருந்தால் கூட கர்த்தர் பறக்க வைப்பார். ஆமென். அது வேறு எங்கேருந்தும் அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ட்ரா பண்ண முடியாது, எடுக்க முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து மட்டும்தான் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு காத்திருக்கிற அவருடைய சமூகத்தில் நாம் செலவு பண்ணுகிற நேரத்தில் தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அப்படிப்பட்ட புது பலனை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தர விரும்புகிறார். ஏதோ பிரச்சனை போராட்டம் வரும்போது இல்லை, ஒவ்வொரு நாளும் அந்த புதிய பலத்தை பெறும் பொழுது கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார். நீ எந்த உயரத்துக்கு போகணும், உன்னை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்றத கர்த்தர் நம்ம கூட சொல்லுவார். அதுக்கு நேராக கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம். இயேசு 40 நாள் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு பரமேறி போகிறாரு. பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் தன்னுடைய சீஷர்களிடத்தில் இதை சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்.
இயேசு கிறிஸ்துவோடையே 3 வருஷம் இருந்தாங்க. இயேசுடைய எல்லா டீச்சிங்கையும் கேட்டாங்க. உயிர்த்தெழுந்து வந்த பிறகு இயேசு அவங்க மேலே ஊதுனார். எல்லாமே இருக்குது. இப்போவும் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள், பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். காத்திருக்கும்போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருவார். ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இப்போ இருக்கிற பலன் போதாது. நான் உங்களுக்காக எந்த ஊழியத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேனோ அதை செய்வதற்கு இப்போ இருக்கிற பலன் போதாது. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களுக்கு அவசியம். அந்த பலனை பெற்றுக்கொண்டு நீங்கள் போகும்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்கிற எருசலேமில், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த வார்த்தை அன்னைக்கு இயேசு போகும்போது மேலே பார்த்துக்கிட்டு நின்ன சீஷர்களுக்கு மட்டும் இல்லை, கர்த்தர் நமக்கும் தான் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நமக்காகவும் தான் ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். இயேசு சொன்னார், நான் போனால் அந்த தேற்றரவாளன் வருவார், அவர் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டார். ஆவியானவருடைய அபிஷேகம், அந்த நிறைவு நமக்கு பலத்தை கொடுக்கிறது. அந்த பலனை பெற்று இருக்கும்போது தான் கர்த்தர் நம்ம கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அந்த காரியங்களை செய்ய முடியும். இதுக்கு அப்புறம் நீங்கள் வாசிங்கன்னா 2வது அதிகாரத்துலேருந்து நம்ம பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த அப்போஸ்தலர்கள் கிடையாது. அதுக்கு முன்னால் இருந்த இயேசுவினுடைய சீஷர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு விசேஷித்த பலத்தை கொடுத்தார். 2வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஆவியானவர் இடி முழக்கம் போல் வர்றாரு, காத்திருந்த எல்லாரையும் நிரப்பினார். அதுக்கப்புறம் பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுறார். பயந்து போயிருந்த பேதுரு தான், அவருக்கு இப்போ வெறும் ஃபிசிக்கலான ஒரு சரீரத்தில் பலன் உண்டாகலை, அவர் மன வலிமையில் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணலை. இப்போ எதில் பிரசங்கம் பண்ணுறாரு? ஆவிக்குரிய பலத்தோடு தான் பேசுகிறார். அப்படி பேசும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. தன்னுடைய பலத்தை கொண்டோ தன்னுடைய மனதில் இருக்கிற வலிமையை கொண்டோ அவர் பேசுனா ஒருத்தன் கூட ரட்சிக்கப்பட முடியாது. அப்படி தானே? ஆவியானவர் கிரியை செய்யணும்னா ஆவியானவருடைய பலத்தினால நாம் நிரப்பப்பட்டிருக்கணும். கர்த்தர் அந்த பலத்தை நாம் ஒவ்வொருத்தருக்கும் தர விரும்புகிறார். ஆமென். அது வேண்டாம், அதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்னு யாரும் நினச்சிடாதீங்க. ஆவியானவருடைய அந்த அபிஷேகம், அந்த அருள் மாறி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை. அப்படி அதால் நம்ம பலப்படும் போது சாட்சிகளாக இருக்க முடியும். நம்ம இருக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, குடும்பத்தில், எங்கெங்கே போகிறோமோ அந்த இடத்துல சாட்சிகளாக இருக்க முடியும். கிறிஸ்து யாருங்கிறத நம்ம அப்போ தான் காண்பிக்க முடியும். இயேசு சொல்லிட்டு போனார்ல, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள்னு சொன்னார்ல, அந்த அடையாளங்கள் உங்களை கொண்டு என்னை கொண்டு நடக்க முடியும். ஆமென். ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் நம்ம எதையும் ஸ்பிரிச்சுவலான காரியங்களை செய்ய முடியாது. ஏன்னா அது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில், ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற காரியங்கள். அதில் நாம் போய் ஒரு காரியத்தை செய்யணும்னா ஆவிக்குரிய பலன் வேணும், ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கணும். ஆவியானவருடைய பலத்தினால நிரப்பப்பட்டால் தான் அந்த காரியங்களை செய்ய முடியும். இன்றைக்கி கிறிஸ்து நமக்காக ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாத்துலேயும் நம்மை பலப்படுத்த அவர் விரும்புகிறார். வெறும் சரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், நல்லா சாகிற வரைக்கும் 120 வருஷம் கண்ணோட காலோட நம்ம இருந்தால் போதும், அப்படி கிடையாது. நம்முடைய ஆத்துமாவிலையும் கர்த்தர் பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பலன் தருகிறார். நம்முடைய ஆவியில் தம்முடைய அந்த ஆவியானவரை கொடுத்து கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். இப்போ ஆவி, ஆத்மா, சரீரம்னு சொல்லும்போது இது நமக்கு புரியுது. ஆனால் வேதத்தில் இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படி நிருபங்களில் பார்த்தோன்னா 2 வார்த்தையை பவுல் யூஸ் பண்ணுறாரு. உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். புறம்பான ஒரு ஸ்ட்ரென்த்து, அது சரீர பிரகாரமான ஒரு பலன். இந்த ஆவியையும் ஆத்துமாவையும் ரொம்ப நம்ம பிரித்து சொல்ல முடியாது. ஆத்துமாவில் பலன் தந்தாரா, ஆவிக்குள்ளே தந்தாரான்றதை நம்ம ரொம்ப பிரிக்க முடியாது. இப்போ நான் அதை உள்ளான பலன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். அப்படி தானே? இன்னர் ஸ்ட்ரென்த்து, அதாவது ஆவி ஆத்துமாவில் ஆவியானவருடைய பலன், வெளியில் சரீரத்தில் இருக்கிறது நம்முடைய சரீர பிரகாரமான பலன். அப்போ எல்லாத்துலேயுமே நாம் பலனுள்ளவர்களாக இருக்கணும், பலமாக ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதான் தேவனுடைய விருப்பம். அப்போ உள்ளான மனுஷனை குறித்து அதிகமாக ஒரு
கன்சர்னாக இருக்கணும். அதை குறித்து நம்ம ரொம்ப அதில் கருத்தாக இருக்கணும். மீதியெல்லாம் நல்லா இருக்குது, எனக்கு சரீரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, பொருளாதாரத்தில் நான் நல்லா இருக்கேன், எனக்கு குடும்பமெல்லாம் நல்லா இருக்குது, யாரும் என்னை நோகடிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, என்னுடைய மனசை டிஸ்டர்ப் பண்ணுறது கூட எதுவும் கிடையாது, எல்லாமே நல்லா இருக்குது. அது மட்டும் போதாது, நம்முடைய இன்னர் மேன், நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்படணும். அதுதான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம். உள்ளான மனுஷனில் பலனாக இருந்தால் தான், அந்த பலன் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வெளியில் நம்முடைய உலகத்தில் நாம் சக்ஸஸாக வாழ முடியும். உள்ளே இருக்கிற ஸ்ட்ரென்த்து இல்லை, அது ரொம்ப நோஞ்சானா இருக்குது, ரொம்ப சொங்கியாக இருக்குது, வெளியில் எல்லாமே நல்லா இருக்குன்னா சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது தாக்கு பிடிக்கவே முடியாது. நம்முடைய இன்னர் ஸ்ட்ரென்த், அந்த உள்ளான மனிதன் பலமாக இருக்கணும். எபேசியர் 3வது அதிகாரத்தில் 14 வாசிப்போம். இந்த உள்ளான மனுஷனுக்காக தான் பவுல் ஜெபம் பண்ணுறாரு. எபேசியர் 3:14 இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் எபேசு சபைக்காக இங்கே ஜெபம் பண்ணுறாரு. உங்கள் சபையில் இருக்கிற எல்லாரும் சுகமாக இருக்கணும், எல்லாரும் செழிப்பாக இருக்கணும், எல்லாரும் நீடூழி இருக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கணும், அப்படி ஜெபம் பண்ணலை. என்ன ஜெபம் பண்ணுறாரு? நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். விசுவாசிகள் உள்ளான மனுஷனில் பலப்படணும். அது எதை கொண்டு சாத்தியமாகும்? தேவனுடைய ஆவியினாலே தான் பலப்படுத்தப்பட முடியும். அதை தான் அவர் விரும்புகிறார். தொடர்ந்து நிறைய காரியங்களை சொல்கிறார். விசுவாசத்தை சொல்கிறாரு, தேவனுடைய அன்பிலே வேரூன்றி கட்டப்படணும். கிறிஸ்துவனுடைய அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, உங்களே என்னையும் கிறிஸ்து நேசிச்சார்ல, அந்த அன்பினுடைய நீளம் அகலம் ஆழம் உயரம் இதெல்லாம் அறிவுக்கு எட்டாதது. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை உணர்ந்து கொள்ளணும். என்னுடைய மனித மூளையினால் அறிய முடியாது, அதை நான் ரிசர்ச் பண்ணி அதை தெரிஞ்சுக்க முடியாது, ஆனால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு விசுவாசிகளும் கிறிஸ்துவனுடைய அந்த அன்பின் அந்த அதிகபட்சமான அந்த அன்பை உணர்ந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணுறாரு. அப்போ இந்த உள்ளான மனுஷன் எப்போ பலப்படும்? கிறிஸ்துவனுடைய அன்பை, தேவன் என் மேலே வச்சிருக்கிற அன்பை அறிந்து உணர்ந்து கொள்ளும்போது தான் அது பலப்பட முடியும். கிறிஸ்து நம்ம அதிகமாக நேசிக்கிறார், சிலுவையில் எனக்காக உயிரை கொடுத்தார், என்னை நேசித்தார்னு நம்ம நினைக்கிறோம். அதோடு அவர் விடலை. அவர் என்ன பண்ணுறாரு? எப்போவும் நம்மளை நேசிச்சிட்டே இருக்கிறாரு, எப்போவும் நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்ம எங்கே போனாலும் நம்மளை அப்படியே சேஸ் பண்ணிகிட்டே நம்ம கூடவே வந்துட்டே இருக்கிறாரு. ஒரு நிமிஷம் கூட அவர் நம்மை விடலை. அவர் எப்பொழுதும் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். கொஞ்சம் இந்த அன்பை யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் கிச்சனுக்கு போனால் அவங்க கூடவே வருவார், உங்களை அன்பாக பேசிகிட்டே இருப்பார். இதை யோசித்து பார்க்க முடியாது. ஒருவேளை உங்கள் கணவனோ மனைவியோ இப்படி போகிற இடத்துக்கெல்லாம் கூட வர்றாங்க, பேசிகிட்டே இருக்கிறாங்க, உங்களுக்கு எந்த கஷ்டம் வராமல் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது நடைமுறையில் சாத்தியமே இல்லை. ஆனால் அதுக்காக கவலைப்பட வேண்டாம். கிறிஸ்து நம்ம கூடவே இருக்கிறார். அம்மே, நம்ம எங்கே போனாலும் நம்ம கூடவே இருக்கிறார். ஒரு நிமிஷம் கூட மறக்கிறதே இல்லை. இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஏசப்பா நீங்கள் எவ்வளோ நல்லவரான்னு வாய் சொல்லிக்கிட்டே இருக்கும். அவர் எப்போவுமே நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நம்மளை விட்டு போகிறதே கிடையாது. ஆவியானவர் எல்லா நேரமும் நமக்குள்ளேயே தங்கி இருக்கிறார். எங்கேயும் போகணும்னு அவருக்கு விருப்பம் கிடையாது, நமக்குள்ளே தங்கி இருக்க தான் அவர் விரும்புகிறார்.
எவ்வளோ ஒரு நல்ல தேவனை நம்ம பெற்றிருக்கிறோம். அவருடைய அந்த அன்பை ஃபீல் பண்ணணும், அதை உணர்ந்து கொள்ளணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது நம்முடைய அந்த உள்ளான மனுஷன் பலப்படும். நம்முடைய பாடி, நம்முடைய சரீரம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக நம்ம இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, அதை பண்ணணும், இதை பண்ணணும், நிறைய காரியங்களில் ரொம்ப கருத்தாக இருக்கிறோம். எக்ஸசைஸ் பண்ணணும், காலுக்கு இந்த எக்ஸசைஸு, கைக்கு இந்த எக்ஸசைஸு என்னென்னவோலாம் சொல்கிறாங்க. இதை காட்டிலும் உள்ளான மனுஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதான் நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். உள்ளான மனுஷனில் நீங்கள் எந்த அளவு பலனாக இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வெளியில் இருக்கிற எல்லா வாழ்க்கையின் எல்லா ஏரியாலையும் சக்ஸஸாக வெற்றிகரமாக வாழ முடியும். உள்ளே இருக்கிற அந்த பலன் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த உள்ளான மனுஷனில் நம்ம பலப்படணுங்கிறதுக்காக தான் தேவன் நமக்கு வார்த்தையை தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய உணவு. நான் 3 அதிகாரம் டெய்லி படிச்சிட்டேன், இந்த வருஷத்துலேருந்து 5 அதிகாரம் டெய்லி படிக்கிறேன், அதில் தயவுசெய்து சந்தோஷப்படாதீங்க. ஆசையாக வேதத்தை படிக்கணும், ஆசையாக நான் அவரை நேசிக்கணும், ஆசையாக நான் அவர் கூட பேசணும். வேலைகள் இருக்குது, நிறைய காரியங்கள் செய்கிறோம், சும்மா இருக்கலை. எல்லாத்தின் மத்தியில் அவர் ஆசையாக அப்படியே அவரை என்ன சொல்கிறது, மைண்ட்ஃபுல்லாக அவரையே வச்சுட்டே போகும்போது நமக்கு தெரியாமலே உள்ளான மனுஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். ஸ்ட்ராங் ஆகணும்னா 2 காரியம், முக்கியமான காரியம். அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவி. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஏசாயா 41 தான் வாசித்தோம். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இப்போ கர்த்தர் ஆவியானவர் நமக்குள்ளே தந்திருக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நம்ம கூடவே இருக்கிறார். அந்த அவருடைய ப்ரெசன்ஸை தான் நம்ம ஆவியானவர்னு சொல்கிறோம். அவரே நமக்குள்ளே இருக்கிறார். வார்த்தையும் ஆவியானவரும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே ஒன்றா கலந்து நம்ம கூடவே இருக்கும்போது நம்ம தான் உலகத்தில் ஸ்ட்ராங்கான ஆளாக இருப்போம். நம்முடைய உள்ளான மனுஷனில் பலசாலியாக இருப்போம். அப்படி உள்ளான மனுஷனில் பலமாக இருக்கும்போது எந்த பிரச்சனை வந்தாலும், யார் நம்மளை பற்றி என்ன பேசினாலும், எந்த நிந்தை அவமானம் என்ன வந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனையோ வியாதியோ என்ன வந்தாலும் சரி, அது நமக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆமென். காரணம் என்னென்னா, உள்ளே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம். தாவீது கோலியாத்து கதையை நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம். வெளிப்பிரகாரமாக பார்த்தா கோலியாத்து பலசாலி, ஃபிசிக்கலி அவன் தான் ஸ்ட்ராங். ஆனால் உள்ளான மனுஷனை பார்த்தா தாவீது பலசாலி. தாவீது கர்த்தரோட பேசிக்கிட்டே இருக்கிறவன், பாட்டு பாடி தனிமையில் கர்த்தரோட ஆராதிக்கிறவன், கர்த்தரோட அந்த ஒரு தொடர்பில் அந்த உறவுலையே இருக்கிற தாவீதுடைய உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்காக இருந்தது. கோலியாத் அவனுக்கு முன்னால் நிற்க முடியாது. ஆமென். ரொம்பலாம் போராடலை. தாவீது ரொம்ப போராடினாரா? அங்கே இங்கே ஓடிக்கிட்டு அது எதுவும் பண்ணாரா? எதுவுமே பண்ணலை. கூலாக வந்தார், கூழாங்கல்ல வச்சு அடித்தார், முடிஞ்சிருச்சு. நம்முடைய உள்ளான மனுஷன் எந்த அளவுக்கு நம்ம அதை பலப்படுத்துறதுல கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வெளியில் உள்ள காரியங்கள் எல்லாம் சரியாகும். எதிராக இருக்கிறதெல்லாம் மலை போல் வந்தால் கூட காணாமல் போயிடும். கோலியாத்தை ஈஸியாக ஜெயிக்கலாம். நமக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களும் நம்முடைய கால்களுக்கு கீழே வரும். ஆமென். கர்த்தர் அந்த விதத்தில் தான் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். வெறும் சரீரத்தை மட்டும் இல்லை, உள்ளான மனுஷனிலையும் நாம் பலனுள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து என்ன ஒரு பிளான் போட்டு நம்ம அனுப்புனாரோ அதை கரெக்டாக செய்கிற ஆளாக இருப்போம். இல்லாட்டா நானாக உன்னை யோசித்து நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நம்முடைய அறிவை கொண்டு நம்ம போகிறவங்களாக இருப்போம். கர்த்தருடைய அந்த பலன் நமக்கு ரொம்ப அவசியம். உள்ளான மனுஷனில் பலப்படுவோம். ஆசையாக கர்த்தரை தேடுவோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வெளியில் இருக்கிற பிரச்சனைக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டியதில்லை. உள்ளே இருக்கிற ஆவியானவரே ஜெபிப்பார். நம்முடைய பலவீனத்தில் நமக்கு என்ன ஜெபிக்கன்னு தெரியாதப்போ ஆவியானவரே நமக்காக உள்ளே இருந்து ஜெபிப்பார். நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலேயே அதற்கான வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். கர்த்தர் நமக்கு வசனத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்துவார். அந்த வார்த்தையை இறுக்கி பிடிச்சிட்டோன்னா எந்த பிசாசுடைய சக்தியும் நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தரே நமக்குள்ளே இருந்து தன்னுடைய பலத்தை நமக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ண விரும்புகிறார். அதனால தான்
பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் சொல்லும்போது அவங்க செய்ய வேண்டிய காரியம், இவங்க செய்ய வேண்டிய காரியம் எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்க மாட்டார். என்னை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் பண்ணியிருக்கிறாரோ நான் செய்ய வேண்டிய அத்தனையும் செய்து முடிப்பதற்கு பலப்படுத்துவார். அதை நமக்கு சொல்லித் தருவார், அந்த பாதையில் நம்ம நடத்துவார், பலப்படுத்துவார், நம்மை கொண்டே அதை எல்லாத்தையும் செய்து முடிப்பார். இப்போ நம்ம வாசித்த அதிகாரத்தை பின்னால் இருக்க வசனங்களை சில வசனங்கள் வாசிப்போம். ஏசாயா 41:10 மட்டும் வாசித்தோம். இப்போ 10லேருந்து இன்னும் சில வசனங்களை வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இப்போ பின்னாடி இருக்கிறதெல்லாம் நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிற மாதிரி, ஆவிக்குரிய பலத்தோடு இருக்கிற மாதிரி நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போ நல்லாவே நமக்கு புரியும். இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இந்த வசனமெல்லாம் சும்மா நீங்கள் தனியாக எடுத்துக்கிட்டு கர்த்தர் எனக்கு வசனம் கொடுத்துட்டாருன்னு சொல்கிறதை காட்டிலும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். நான் ஆவிக்குரிய விதத்தில் உள்ளான மனுஷனில் பலப்படும் போது எனக்கு எதிராக வர்ற எல்லாமே இல்லாமல் போயிடும், இல்பொருளாயிருவாங்க. போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பா. இந்த காரியங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பலத்தை எனக்கு தாங்க, நீங்கள் என்னை பலப்படுத்துங்கன்னு கம்ப்ளீட்டாக முற்றிலுமாக அவரை சார்ந்து கொள்ளணும். சரீர பலவீனத்துக்காக மட்டும் இல்லை, சில நேரங்களில் மென்டலி சில காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். சில பிரச்சனைகள் வரும்போது நமக்கு அது தாங்க முடியலை, அப்படியே உடச்சி நொறுக்கிற மாதிரி சில காரியங்கள் வருது. எது எப்படி வந்தாலும் கர்த்தருடைய பலன், அவருடைய நீதியின் வலது கரம் என்னை தாங்குகிறது. கர்த்தர் நம்மை தாங்குகிறார். உள்ளான மனுஷனை கர்த்தர் பலப்படுத்துகிறார். இந்த பலன்கிறது வேற எந்த உலகத்தினுடைய காரியத்தை கொண்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. நான் ரொம்ப படிச்சிருக்கேன், எனக்கு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டு ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, இல்லாட்டா எனக்கு ஓன் பிஸ்னஸ் நான் ரொம்ப ரன் பண்ணுறேன். எந்தெந்த காரியங்களை நீங்கள் சொன்னாலும் எதுவுமே தேவன் கொடுக்குற அந்த அவர் பலப்படுத்துகிறார் பாருங்க, அதுக்கு ஒரு பக்கத்தில் கூட வச்சு பார்க்க முடியாது. அதனால் அதெல்லாம் என்னுடைய பலன், என்னுடைய ஸ்ட்ரென்த்துன்னு தயவுசெய்து நினைக்க வேண்டாம். நமக்கு என்ன இருக்குதோ அதன் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டாம். கர்த்தரே என்னுடைய பலன். தாவீதுக்கு படைபலம் இருந்தது, ஆனால் அவர் சொல்கிறாரு, சில ரதங்களையும், சங்கீதம் 20 சில ரதங்களையும் சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சங்கீதம் 27:1 சொல்கிறாரு, கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்புமானவர், என் ஜீவனின் பலனானவர். என்னோட லைஃபினுடைய பலன் கர்த்தர். அவருக்கு நிறைய படை வீரர்கள் இருந்தாங்க, யோவாப் இருந்தார், பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க, சிங்கத்தை தனியாக கிழிக்கிற அளவுக்கு பலசாலிகள் இருந்தாங்க. யாரையும் தாவீது நம்பலை. கர்த்தர் என்னுடைய ஜீவனின் பலனானவர். ஆமென். கர்த்தரே என்னுடைய பலன். எந்த விதத்தில் நம்ம ஒரு வீக்னஸாக, ஒரு பலவீனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலும் சொல்லுங்கள், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். சங்கீதம் 18. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். கர்த்தரே நம்முடைய பலனாக இருந்து அவருடைய பலத்தையே நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அவருடைய அந்த ஒரு உறவில் இருக்கும்போது, அவருடைய அந்த
அந்த கம்யூனிகேஷன்லேயே இருக்கும்போது எந்த விதத்திலும் நம்ம பலவீனப்பட்டு போக முடியாது. பிசாசு நம்மை பலவீனப்படுத்த முடியாது. தேவனுடைய பலன் நம்மை ஆளுகை செய்யும், சரியான பாதையில் நம்மை நடத்தும். வலது பக்கமோ இடது பக்கமோ போகாமல் கர்த்தர் நீதியாக நேர்த்தியான பாதையில் நீதியின் பாதையில் கர்த்தர் நம்மை சரியாக நடத்த முடியும். கர்த்தரை நம்ம நேசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, அவருடைய பலத்தை மட்டும் நம்பியிருப்போம். நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன், என்ன வந்தாலும் நான் அவரை விசுவாசிப்பேன்னு சொல்லி நம்முடைய செல்ஃப் மேலே, நம்முடைய சுயத்தின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஒவ்வொரு நாளும் அவருடைய பலத்தை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். மனித பலம் வேறு எது மேலேயும் நம்பிக்கை வைக்க வேண்டாம். நம்ம ஒருவேளை நினைக்கலாம், நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன், கர்த்தர் பலப்படுத்தணுமானா, கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகும்போது கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். லூக்கா 22வது அதிகாரம் 43வது வசனம். லூக்கா 22 கெத்செமனேல இயேசு போய் ஜெபிக்கிறார். சிலுவைக்கு போகிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால் சீஷர்களோட போகிறாரு, ஜெபிக்கிறாரு. தனியாக இருந்து ஜெபிக்க சொல்கிறாரு. 3 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு, அவங்களும் தூங்கிடுறாங்க. வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். வரப்போகிற அந்த சிலுவையை நினைக்கிறாரு, அவர் வியாகுலப்படுறாரு. அவருடைய வேர்வையெல்லாம் ரத்தமாக வெளியில் வருது. அந்த சூழ்நிலையில் எழுதியிருக்கு 43வது வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இயேசுவுக்கே பலப்படுத்துதல் தேவையா? பரிசுத்த ஆவியினால தான் பிறந்தார். அவர் தான் வார்த்தையானவர். நம்ம இப்போ வார்த்தையும் ஆவியானவரும் சொன்னோம். அவரே வார்த்தையாக இருந்தவர், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர். ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஆவியானவர் அவர் மேலே அமர்ந்தார். அவர் 40 நாள் உபவாசித்து தான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணார். எல்லாமே செஞ்சார். கர்த்தர் அவரோடு கூட இருந்து காரியங்களை நடப்பித்து கொண்டே வருகிறார். இப்போ கடைசி அவருடைய டெஸ்டினி சிலுவைக்கு போகணும். சிலுவை தான் பிதாவுடைய சித்தம். அந்த சித்தத்தை செய்வதற்கு முன்னால் பிதா ஒரு தேவ தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார். எப்படி பலப்படுத்தினார்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் பலப்படுத்தினார்னு வேதம் சொல்லுது. அப்போ பலப்படுத்தப்படுவது அவசியம். அப்படி தானே? அவருக்கு மேலே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க போகிறோம்? இல்லை. அப்போ இயேசுவுக்கே அப்படி ஒரு ஏஞ்சல் பலப்படுத்தினார்னா, கர்த்தர் என்னையும் தினமும் பலப்படுத்தணும் நம்ம விரும்பணும். கர்த்தருடைய பலப்படுத்துதல் இருக்கும்போது எனக்கு முன்னால் ஒரு டாஸ்க்கை கர்த்தர் வச்சுருப்பார்ல, எனக்குன்னு பிதாவுடைய சித்தம் இருக்கும்ல, நான் செய்ய வேண்டிய காரியம், அதை ஈஸியாக செய்ய முடியும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார், பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருடைய அன்பை அதிகமாக ருசிக்கணும், நேரம் எடுத்து உபவாசித்து அவருடைய சமூகத்தில் இருக்கணும். எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறதுக்காக உபவாச நேரம் கிடையாது. அவரோட நான் அந்த நேரத்தை என்ஜாய் பண்ணணும், அவரோட நான் பேசணும், அவர் என்னோட பேசணும். அந்த ஒரு உறவுக்குள்ளே வருவோம். அந்த உறவை ஸ்ட்ராங்காக பேணி பாதுகாக்கும்போது நம்முடைய இன்னர் மேன், நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படும். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. சரீரத்தில் பலன் அவசியம், கட்டாயம் அவசியம். அதே நேரத்தில் மனதில் பலன் அவசியம். இது ரெண்டுமே இயற்கையாக பெற்றலாம். தேவனை அறியாத மனிதன் கூட நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறாரு, நல்ல உணவு சாப்பிட்றாருன்னா சரீரத்தில் ஆரோக்கியமாக இருக்காங்க. எத்தனையோ ஜப்பானில் வாழ்கிறவங்க நல்ல உணவு, நல்ல ஆரோக்கியமான எக்ஸசைஸ் பண்ணுறவங்கனால 90 வயசுக்கு மேலே 100 வயசுக்கு மேலே இருக்க ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ தூரம் வேலை செய்யும் என்றால் அது ஒரு கேரண்டி கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளுக்கு ஒரு ஆவி மனிதன் இருக்கிறான். ஆவி மனிதனில் வருகிற பலன் தான் மெய்யான பலன். அது எங்கேருந்து வருதுன்னா கர்த்தர்ட்டேருந்து வருது, உணவுலேருந்து வருவது கிடையாது, இயற்கை சோர்ஸ்லேருந்து வருவது கிடையாது. அதனால தான் படித்தவங்க ஆரம்ப வசனம், நான் உன்னை பலப்படுத்துவேன்னார். அவர் பலப்படுத்துகிறார். அவரே அந்த தெய்வீகமான ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் இருக்குது. சபையில் கிட்டத்தட்ட 3000 பேர், அப்புறம் ஒரு 5000 பேர், 8000 பேருக்கு மேலே சபையில் ஆட்கள் இருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனை, எங்களுக்கு சோறு சரியாக கிடைக்கல அப்படின்னு ஒரு குரூப் மக்கள் அங்கே பிரச்சனை எழுப்புகிறாங்க. எங்கள் சோறு சரியாக போடன்னு சொன்னோடனே அந்த பந்தி விசாரிப்பு பண்ணுவதற்கு சில ஆட்களை தெரிந்தெடுக்கிறாங்க. அதில் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியினாலும்
ஞானத்தினாலும் நிறைந்தவர்கள் எடுக்கணும்னு சொல்லி எடுக்கிறாங்க. அதில் ஸ்தேவானை குறித்து சொல்லும் பொழுது வேதம் ஸ்பெசிஃபிக் பண்ணுகிறது. 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுதும் விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் நிறைந்தவர்களாகிய அப்படின்னு சொல்லலை, நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் அவனை தனியாக துண்டுபடுத்துது. 8ஆம் வசனத்திலையும் ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாக இருந்தான். அவருக்குள்ள ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த்து கிடச்சிருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் அவனுக்கு அவசியம். இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்ம வசனத்தை பேசக்கூடிய சபையின் மத்தியில் அதிகமாக அந்த அந்நிய பாஷை பேசுவதை அதிகமாக நம்ம வலியுறுத்துவது கிடையாது. ஏன் அப்படி வலியுறுத்துவது கிடையாதுன்னா, சில வேத வசனத்தின் அடிப்படையில் செய்வது கிடையாது. இப்போது 1 Corinthians 14 சொல்கிறார், நீங்கள் சபை கூடி வரும் பொழுது எல்லாருக்கும் புரிய மாதிரி பேசுங்கிறார். நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்கன்னா புதுசாக வர்றாரே, அவருக்கு நீங்கள் என்ன பேசுன்னு தெரியாதே, அதனால் நீங்கள் கருத்தாக பேசுங்கிறார். அப்போ அந்நிய பாஷை நம்ம எப்போவுமே கருத்தாகவே பேசுகிறோம்னா அப்போ அந்நிய பாஷை ஒன்று இருக்குதுன்னே தெரியாமல் போயிடும். அப்படி தானே? நான் மிகவும் மதிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒரு போதகத்தை கேட்டேன். நான் நம்ம சபையிலேயே அந்நிய பாஷை பேசுவது கிடையாதுன்னு கேட்டேன். நான் இல்லைப்பா, அது சில இடத்துல ரொம்ப அதிகமாக வலியுறுத்தி ஆடி பாடி என்ன செய்கிறது தாண்டி மிஞ்சி போகிறதுனால நான் வேணும்னே அதை கட்டுப்படுத்திட்டேன்னு சொன்னார். அது ஒரு வகையில் நல்லது தான். சில இடத்துல ஓவர் எம்பசைஸ் பண்ணுறாங்க. அதாவது உணர்ச்சி வசப்பட்டு குதிக்கிறது, ஆடுறது, புரள்றது, என்ன செய்யணும்னு அதாவது என்ன சொல்லணும்னா அது ஸ்பிரிச்சுவலைஸ்லேருந்து வெளியே போய் எமோஷனலிசமாக மாறுகிறது. ஆவிக்குரிய காரியத்திலேருந்து அது வெளியே போய் எதுக்குள்ளே போயிடுதுன்னா உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிடறாங்க. கொட்டடிக்கிறதுனாலையோ சில பாட்டை வேகமாக பாடுகிறதுனாலையோ அதனால தான் ஒரு ஆவிக்குரிய வேலன் வருது, அப்படிங்கும்போது ஒரு ஸ்ட்ரென்த் வருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் சில நேரத்தில் நம்ம ரோமர் 8 சொல்கிறார், நான் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கும். எத்தனை நேரத்தில் நம்ம விளைவினமாக மாறிடும். நீங்கள் மனதில் எவ்வளோதான் எல்லா காரியங்களை குறித்து அறிந்திருந்தாலும் சில காரியத்துக்கு நீங்கள் உங்கள் அறிவு அது அந்தளவுக்கு போதுமாக தெரியல, எப்படி ஜெபிக்கன்னே தெரியல. சில நேரத்தில் உங்களுக்கு தெரியுதால, எனக்கு கூட சில நேரத்தில் தெரியல எப்படி ஜெபிக்குன்னு தெரியல, எந்த வசனத்தை எடுக்கிறது, எப்படி ஜெபிக்குன்னு தெரியாது. அப்போ தான் அதுக்காக தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்நிய பாஷை பேசுகிறது மிக மிக முக்கியம். நீ அந்நிய பாஷை பேச தவறுகிறீர்கள் என்றால் கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பலத்தை நீ மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற அனாயிண்டட் ஒன், என்னை கிறிஸ்துன்னா அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவுடைய ஸ்ட்ரென்த்து தான் நம்மை பலப்படுத்துகிறது. சபையில் நம்ம அதிகமாக பண்ணுவது கிடையாது. முன்னாடி வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் வெறும் அந்நிய பாஷை மட்டும்தான் பேசுவோம். ஏன்? அதாவது சில காரியத்தை ஓவர் எம்பசைஸ் பண்ணுறதுனால அதை அப்படியே இல்லாமல் பண்ணிடக்கூடாது. இப்போது பிள்ளை சாக்கடையில் விழுந்துருச்சு இல்லையா? சாக்கடையில் விழுந்துருச்சுனால பிள்ளை சாக்கடையாயிருச்சுன்னு சொல்லி பிள்ளையை சாக்கடையிலே போடக்கூடாது. என்ன செய்யணும்? பிள்ளையை கழுவிட்டு சாக்கடை தண்ணியை வெளியே ஊற்றிட்டு பிள்ளையை வச்சுக்கணும். என்னங்க? அதேமாதிரி சில காரியத்தை கொஞ்சம் ஒரு இடத்துல சில இடத்துல ஓவர் எம்பசைஸ் பண்ணுறோம்னா அந்த ஓவர் எம்பசைஸ் பண்ணுறதை மட்டும் விட்டுட்டு செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யணும். அதனால் சபையில் நம்ம அந்நிய பாஷை அதிகமாக பேசாட்டா கூட தனிப்பட்ட ஜெபத்தில் அதிகமாக அந்நிய பாஷை பேசுங்க. உங்களுக்குள்ள அந்நிய பாஷை பேசுறதுக்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தாகமாக இருக்கிற மேல் நான் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார். எந்த அளவுக்கு அதில் தாகமாக இருக்கீங்களோ, வாஞ்சியாக இருக்கீங்களோ, ஆவியானவர் உங்கள் மேலே பொழிந்தருவதற்கு அவர் வாஞ்சியாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒரு ரஷ்ஷிங் விண்டாக வந்தார்ன்னு இருக்கு. காத்திருந்தது போதுங்கிறது மாதிரி வந்தது மாதிரி இருந்துச்சு. ஒரு புயல் அடிக்கிற மாதிரி வந்தார். நம்ம மேலே இறங்க விரும்புகிறார், நம்மை நிரப்ப விரும்புகிறார். ஒரு காரியம் நம்ம ஈல் பண்ணணும். அதனால் வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது, ட்ராவல் பண்ணும் பொழுது, சமைக்கும் பொழுது அந்நிய பாஷையில் பேசுங்க. அது ரொம்ப முக்கியம். எனக்கு புரியலையே, உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது, கர்த்தருக்கு புரியும். இப்போ சொல்கிறார், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் ஜெபிப்பேன், கருத்தோடும் ஜெபிப்பேன். ஆவியோடு ஜெபிப்பேன்னு சொல்லும் பொழுது
அந்நிய பாஷையில் ஜெபிப்பேன். கருத்தோடுனா என்னோடய மைண்டோடு ஜெபிப்பேன். மைண்ட்லேயும் ஜெபம் பண்ணுவேன். சில நேரத்தில் என் மைண்டு சில நேரத்தில் சொல்கிறாரு, நான் அந்நிய பாஷை பேசும் பொழுது என் மைண்டு ஃப்ரூட்லெஸ்ஸாக இருக்குங்கிறார், மைண்டு பலனற்றதாக இருக்குங்கிறார். அப்போ செய்யக்கூடாதா? செய்யணுங்கிறார். நல்லா கட்டாயம் நல்லா சாப்பிடுங்க, வசனத்தை கேளுங்க, வசனத்தை கொண்டு மனதை பலப்படுத்துங்க. இயற்கை பலத்தை காட்டிலும் கர்த்தருடைய வசனம் உங்களை பலத்தை கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியால் நிறைந்து ஜெபம் பண்ணுவோம். எழுந்தில் இருப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக, எல்லா விதமான தயவுகளுக்காக உமக்கு நன்றி. எங்களை பலப்படுத்துகிற தேவன் சொல்லப்பட்டுக்கிறது. நான் உன்னை பலப்படுத்தின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லா ரீதியிலும் எங்களை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் தங்கும் என்று சொன்னீங்க. எந்தெந்த பகுதியெல்லாம் நாங்கள் பலவீனமாக இருக்கிறோமோ அந்த பகுதியெல்லாம் உடைய பலன் தங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தங்க வேண்டுமாய், உடைய வல்லமை தங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய பலத்தை பார்க்கலாம் உம்முடைய பலன் பெரியது. கர்த்தாவே, என்னுடைய பலத்தை, என்னுடைய அறிவு ஞானத்தையும் சாதுரியத்தையும் நம்பவில்லை, உம்முடைய ஞானத்தை, உம்முடைய மகிமையை நம்புகிறோம். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் நம்பினார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, மாம்ச பலத்தை மாம்ச அறிவை நம்பவில்லை, உம்மை நம்புகிறோம். நாங்கள் முறிந்து விழுகிற ஜனங்கள் அல்ல, எழுந்து நிற்கிற ஜனங்களாக இலை மாற்றுறதுக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் எல்லாரிதையும் பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக, ஆரோக்கியப்படுத்துவீராக, உடைய ஜீவனுடைய நிறைவினால் நிரப்புவீராக. வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனாய் கர்த்தர் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை விளங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய மகிமை விளங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா குறைகளும் நீங்க வேண்டும் என்று இயேசு நாமத்தில் சொல்லுகிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி சுகத்தோடும் ஜீவனோடும் தீர்காயுசோடும் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.